அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். தமிழர்களுக்கு இந்த தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும், அதனூடாக தமிழர்களுக்கான தீர்வு வழங்கப்படும் என்பது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற வருடம் 13வது திருத்தச் சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெறும் என்ற அடிப்படையிலே அனுர அரசு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை விஜித ஹேரத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார். என விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த இந்தியாவுக்கு நரேந்திர மோடி அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தைக்காக 3 நாள் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள். இந்த பயணத்தின் போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருந்தது, பலதரப்பட்ட ஒப்பந்தங்களிலே கைச்சாத்து இடப்பட்டிருந்தது, புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே கைச்சாத்திட்டிருந்தார்கள். அதிலே நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் ஊடகங்களை சந்திக்கின்ற போது ஊடகங்கள் வாயிலாகவே ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தை நரேந்திர மோடி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய அரசியலமைப்பு முழுவதுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் மாகாண சபை தேர்தல்கள் விரைவிலே நடத்தப்படும் என்பதையும் நாங்கள் நம்புகின்றோம் என்ற அடிப்படையிலே நரேந்திர மோடி அந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். எனவே அதற்கிணங்க அனுரகுமார் திசாநாயக்கவும் அந்த எதிர்பார்ப்பும் அந்த விடயங்களும் நிறைவேற்றப்படும் என்பதையும் வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தார். அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினம் இலங்கையிலே இது சார்ந்த விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான ஊடக சந்திப்பு ஒன்று அனுரகுமார் தரப்பினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த ஊடக சந்திப்பின் போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டறிக்கை ஒன்று வெளியாகி இருந்தது. இந்த கூட்டறிக்கையிலே நரேந்திர மோடி குறிப்பிட்ட விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்ற அடிப்படையில், குறிப்பாக 13வது திருத்த சட்டம் பற்றியோ அல்லது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவது பற்றியோ இந்த கூட்டறிக்கையிலே, அதோடு அந்த தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் பற்றியோ கூட்டறிக்கையிலே உள்ளடக்கப்படவில்லை என்ற ஒரு விமர்சனமானது அனுர தரப்பை பார்த்து ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்டிருந்தது. இதன் போது அதற்கு பதிலளித்திருக்கின்றார் விஜித ஹேரத். பதிலளிக்கின்ற போது இந்த அனுரகுமார் திசாநாயக்க எங்களுக்கும், குறிப்பாக தங்களுக்கும், இங்கிருந்து சென்ற குழுவினருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு இடையிலான சந்திப்பானது பலதரப்பட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றது. அதிலும் பல ஒப்பந்தங்களிலே நாங்கள் கைச்சாத்திட்டு இருக்கின்றோம். சிநேகபூர்வமான பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் பேசி இருக்கின்றோம். நாட்டினுடைய நன்மைகள் சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது, இரு நாடுகளினுடைய உறவு சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த 13வது திருத்த சட்டம் கூட்டறிக்கையிலே வெளிவரவில்லை என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் இந்த 13வது திருத்த சட்டத்தை பற்றி யாரும் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இது எங்களுடைய அரசியலமைப்புக்குள்ளே இருக்கின்ற ஒரு விடயம். எனவே நாங்கள் இதை புரிந்துதான் செயல்படுகின்றோம். அரசியலமைப்பின்படி, இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படி, இப்போது இருக்கின்ற அரசியலமைப்பின்படி 13வது திருத்த சட்டத்தினால் கொண்டு வரப்பட்ட இந்த மாகாண சபை தேர்தலானது எதிர்வருகின்ற வருடம் இடம்பெறும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதோடு எதிர்வருகின்ற வருடம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர், தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னராக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெறும் என்றும் 2வது காலாண்டிலே மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெறும் என்ற அடிப்படையிலே விஜித ஹேரத் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே அது எந்தவித மாற்றமும் ஏற்படாது. இதனால் தான் நாங்கள் இந்த கூட்டறிக்கையிலே அதை வெளியிடவில்லை. காரணம், புதிதான விடயம் அல்ல, மாறாக எங்களுடைய அரசியலமைப்புக்குள்ளே இருக்கின்ற ஒரு விடயம் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதோடு இப்போது புதியதொரு அரசியலமைப்பை உருவாக்குகின்ற வேலை திட்டத்திலே நாங்கள் களமிறங்கி இருக்கின்றோம். அதிலே தான் முழுவதுமாக எங்களுடைய சிந்தனைகளை சேர்த்து இருக்கின்றோம். தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வினை இந்த புதியதொரு அரசியலமைப்பினூடாக எங்களால் முன்வைக்க முடியும் என்ற அடிப்படையிலே விஜித ஹேரத் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இது கொஞ்சம் மக்களால் கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கருத்தாகவே இருக்கின்றது. எனவே ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள். அதோடு இந்தியா இலங்கையை அடிபணிய செய்கின்றதா என்ற அடிப்படையிலும் அவர்கள் கேள்வி கேட்கின்ற போது அதற்கும் பதிலளித்திருக்கின்றார்கள். அப்படி ஒன்றுமல்ல, இலங்கை அரசை அல்லது இலங்கை நாட்டை பாதிக்கின்ற வகையிலே எந்த விதமான பேச்சுக்களும் அங்கே இடம்பெறவில்லை. நட்பு ரீதியானதும் அதோடு இந்த நாட்டை முன்னேற்றுவதற்குமான பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் தான் கைச்சாத்திடப்பட்டதாக அங்கே விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது தமிழ் கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு பற்றி இன்றைய தினம் சிவாஜிலிங்கம் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த விடயமும் கொஞ்சம் கருத்திலே கொள்ளப்பட வேண்டிய விடயம். ஏனென்று பார்க்கின்ற போது நீண்ட நாட்களுக்கு முன்னர் ஒவ்வொரு கட்சிகளையும் பார்த்து விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது கொள்கை அடிப்படையிலே என்றெல்லாம். ஆனால் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒரே நோக்கம் தமிழர்களுக்கு சமஷ்டி, அதாவது சுய நிர்ணய உரிமையில சுயாட்சி அடிப்படையிலான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதும், அல்லது குறைந்தபட்சமாக இந்த 13வது திருத்த சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்ட முழுமையான மாகாண சபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுமாக இருந்தது. ஆனால் அந்த கட்சிகள் தங்களுக்குள்ளே கொள்கைகள் வேறு என்று பிரிந்து செயல்பட வேண்டிய தன்மை காணப்பட்டது. இப்போது
அது ஒன்றாக கூட்டிணைகின்றதோ அல்லது ஒரு மையத்தில் இணைகின்றதோ என்ற எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு காரணம் சொற்ப நாட்களுக்கு முன்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்திருந்தார்கள். இந்த சந்திப்பின் போதும் தமிழர் இந்த புதியதொரு அரசியலமைப்பு இலங்கையில் உருவாக்கப்படுகின்ற போது இந்த அரசியலமைப்புக்குள்ளும் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, இதுவும் ஒற்றையாட்சிக்குள்ளே வந்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து செயற்படுவதனூடாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். தமிழர்களுக்கு சுய ஆட்சி என்ற அடிப்படையிலே, சுய நிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருந்தார்கள். எனவே ஸ்ரீதரன் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார். இந்த செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களோடு பேசுகின்ற போதும் அவரும் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற தேசியவாதிகள் அல்லது தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் என்று பார்க்கின்ற போது, ஒன்று தமிழரசு கட்சிக்குள்ளே அதனுடைய குழு தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது, சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அடுத்ததாக பார்க்கின்ற போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற டெலோனுடைய தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள். எனவே இவர்கள் இப்போது சம்மதித்திருக்கின்றார்கள், பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றதாம். ஆனால் ஏனைய கட்சிகளோடும் பேசுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து முன்வந்தது. அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினம் சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்தியா 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி பேசியிருந்தார்கள். அதாவது இலங்கையுடைய அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையிலே தமிழர்களுக்கான 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் இந்தியாவுடைய ஆசையாக இருந்தது. ஆனால் இது இப்போது வந்திருக்கின்ற கூட்டறிக்கையிலே அது மையப்படுத்தப்படவில்லை. இந்தியாவிலே வைத்து அவர்கள் இலங்கை அரசாங்கம் இந்த 13ஐ பற்றி பேச வேண்டாம் என்று அல்லது சம்மதம் தெரிவிக்கவில்லை போல் கிடக்கின்றது. எனவே இதனால் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கின்றது. எனவே நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த தமிழர்களுக்கான சுயாட்சிதான் சுய நிர்ணய உரிமை பற்றி நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதோடு இதற்காக பல உயிர் தியாகங்களை கொடுத்திருக்கின்றோம். எனவே அத்தனையும் கடந்து இப்போது நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போதும் பிரிவினைகளை கடந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இப்போதாவது பல கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு வந்திருக்கின்றார்கள். எனவே ஒருவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவர்கள் இணைந்து செயற்படுவார்களா என்ற ஒரு எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. அதற்குள்ளும் ஒரு போட்டி வரும். யார் தாய் கட்சி அல்லது தலைமை கட்சி அல்லது மிக முக்கியமான கட்சியாக யார் இருப்பது என்ற ஒரு போட்டி வரலாம். ஆனால் இப்போது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற போது தமிழரசு கட்சி இப்போது மீளுமா என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது. காரணம், தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்றவர்களினால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே பதவிகளுக்கும் இந்த பொறுப்புகளுக்குமான அடிபாடும் மிதிபாடுகளும் குத்துப்பாடுகளும் தமிழரசு கட்சி இப்போது மீளுமா என்ற ஒரு நிலையை மக்கள் மத்தியிலே எழுப்பி இருக்கின்றார்கள். எனவே தமிழரசு கட்சி பட்டும் திருந்தவில்லை என்ற ஒரு நிலைதான் வந்திருக்கிறது. காரணம், நன்றாக அடி வாங்கி இருந்தார்கள் வடக்கிலே, அதுவும் யாழ்ப்பாணத்திலும் வன்னி தேர்தல் தொகுதியிலும் நன்றாக தமிழ் மக்கள் நன்றாக போட்டு மிதித்திருந்தார்கள். இருந்தாலும் ஒரு சிலர் தமிழரசு கட்சிக்குள்ள இருந்து ஒரு சிலர் நம்பகமானவர்களுக்கான வாக்கினை தமிழ் மக்கள் வழங்கி இருந்தாலும் மீண்டும் அவர்கள் முருங்கை மரம் ஏறிவிட்டார்களோ என்ற நிலையை மக்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது இப்போது இடம்பெறுகின்ற இந்த தலைமைக்கான போட்டி நிலை. எனவே அவர்களும் தங்களுடைய உட்பூசல்களை களைந்து எல்லோருமே ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சிகள் அத்தனையுமே ஒன்றிணைந்து ஒரு மிக பலமான சக்தியாக மாறுகின்ற போது இது ஒரு சாத்தியப்பாடாக இருக்கும். இந்த கோரிக்கை சுய நிர்ணய உரிமை என்ற கோரிக்கையை வலுவாக கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கட்சிகளும் பிரிந்து நின்று எங்களுடைய நிலை அது, உங்களுடைய நிலை அது என்று நிற்கின்ற போது ஒருமித்த கருத்தியல் வெளிவராது. அத்தோடு யாரை சந்தித்து பேசுவதென்று கூட தெரியாமல் தென்னிலங்கை அரசாங்கம் தடுமாறுகின்ற நிலையும் காணப்படும். எனவே இதனால் இப்போது ஒருங்கிணைப்பு பற்றி பேசுகின்றார்கள். உண்மையிலே சிறந்த விடயமாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், இது சாத்தியப்படுமா அல்லது இது நிறைவேறுமா என்பதை. அத்தோடு அனுர தரப்பு இப்போது அடித்து கூறியிருக்கின்றார்கள், எதிர்வருகின்ற வருடம் மாகாண சபை தேர்தல் இடம்பெறுவது என்பது உறுதி. அதோடு புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும். அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு காணப்படும் என்பதை உறுதிபட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் தான் இந்த பேசுபொருளாக இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளும் வருகின்ற போது உங்களோடு தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின். வணக்கம்.